நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய நேரம் ஜெபிப்போம், துதிப்போம், ஒரு நெருக்கம், ஒரு சூழ்நிலை, ஒரு காரியம் வரும்பொழுது நம்ம பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், நீதியை விட்டுடுவோம். நம்ம கணவனுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். உண்மைதான், கணவனை விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனால் நீ நீதியை, இதை கணவனை விட்டு கொடுக்காதனால நீதியை தவறு எங்கேயாவது ஒரு இடத்துல நீ தவறுதல் பண்ணிட்ட, யாராவதுக்கு அநீதி பண்ணிட்டீன்னா கர்த்தர் உன் பக்கத்தில் இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. விசுவாசிக்காமன்னு சொல்லுவேமே. நீதியில் நடக்கிறது ரொம்ப கஷ்டங்க. எதனாலதான் யோசேப்பின் வாழ்க்கை பாருங்க, ஜெயில் வாழ்க்கை. போர்த்திபான் மனைவி வந்து அவன் இடத்துல வந்து தவறாய் பழகும்படியா கேட்கிறாங்க. இன்னும் அந்த இடத்துக்கு அவன் தான் வந்து அதிபதியா இருக்கிறான். இன்னும் அந்த மனைவியை கையில போட்டுக்கிட்டானா இன்னும் செல்வாக்கு இருக்கும். ஆனா அவன் என்ன பண்றான், நீதியாய் வாழணும், எனக்கு அவரு ராஜ்யத்தை கொடுத்திருக்கிற அவன் மனைவியை நான் தொட மாட்டேன்ட்டு அவன் உத்தமனா இருந்ததுனால அவன் சிறைச்சாலைக்கு போனான். அவன் போய் கூட அவன் வாயில போய் என்ன சொல்லல, யாருக்கிட்டையும் அவன் மனைவி இப்படி என்ன கூப்பிட்டதுன்னு சொல்லிட்டு அவன் கணவனிடத்துல சொல்லவே இல்லை. இது யாருக்கு மட்டும்தான் தெரியும், அந்த ஸ்திரீக்கு மட்டும்தான் தெரியும். இவன் சிறைப்பிடிக்கும் பொழுது கூட அவங்க மனைவி போய் அவங்க ராஜா கிட்ட சொல்லுது, இவன் என்கிட்ட தவறாய் பழகிட்டான். இதற்கு அடையாளமாய் அவனை பலாத்காரம் பண்ணும்போது, பெண் ஆணை பலாத்காரம் பண்ணும்போது அவன் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிட்டு ஓடுறான். இதை காவலாளி பார்க்குறான். அவனெல்லாம் சொல்றாங்க, இந்த காவலாளிலாம் பாருங்க, கேளுங்க, என்ன பலாத்காரம் வந்தான், நான் அவனை கிட்ட தப்பிக்கும் போது அவன் ஓடிட்டான் அப்படின்னு சொல்ல வந்தான். இவன் நம்மளால என்ன பண்ணுவான், நான் கரெக்டாக இருந்தேன், உன் மனைவி பற்றி உனக்கு தெரியுமா, இவன் நீதியை தவறல, நான் இப்போ சொன்னா கணவன் இருதயம் உடைக்கப்படும், அது அந்த இருக்க ஜனங்கள்லாம் கேட்கப்படும், தனியாக கூப்பிட்டு கேட்க மாட்டான். அந்த இடத்துல இவன் குற்றவாளி போல 10 பேருக்கு முன்பாக இவனை கேட்கும் பொழுது இவன் சொன்னானா அந்த மனைவிக்கு கெட்ட பேரோ இல்லையோ அந்த ராஜாவின் வாழ்க்கை வீணாகும் சொல்லிட்டு அவன் அமைதியை காடப்படுத்தான். இதுதான் நீதி. நான் எப்படி போனாலும் பரவாயில்ல, நான் நீதியா இருக்கணும், மற்றவங்களை என்ன பண்ண மாட்டேன், துன்பப்படுத்தாதபடி, மற்றவங்களை நெருக்காதபடி. சில பேருக்கு சொத்து ஆசை, எனக்கு எப்படி இருந்தாலும் சரி இது எனக்கு தான் கிடைக்கணும், யாருக்கு கிடைக்குதோ இல்லை இது எனக்கு தான் கிடைக்கும். இந்த நாள் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர்கள் ஓடி போகிறார்கள். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, இன்னைக்கு வசனம் சொல்லுகிறது, ஒருவனும் தொடாதிருந்தும் துன்மார்க்கர்கள் ஓடி போறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள். இன்னைக்கு கர்த்தராகிய தேவன் உங்களோடு பேசுகிற வார்த்தை. அநேகர் இந்த நாட்கள்ல, ஆனா எனக்கு ஏன் இப்படி நடக்குது, எனக்கு ஏன் இந்த வியாதி வருது, எனக்கு ஏன் இந்த இழப்பு, எனக்கு ஏன் இந்த வேதனை, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட பண பிரச்சனை, எங்க வீட்லயே இப்படிப்பட்ட மரணங்கள் ஏற்படுகிறது, இப்படிப்பட்ட பிரிவு ஏற்படுது, நாங்க என்னதான் செய்யறது பாஸ்டர்? அல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரங்கள் ஒரு குடும்பம் சபைக்கு போது ஒழுங்கா துதிக்குதுன்னா மற்ற குடும்பங்கள்லாம் கம்முன்னு பார்த்து கொண்டே இருக்கும். நீங்க சபைக்கு போறீங்கன்னா மற்ற குடும்பம்லாம் உன்னை பார்த்து கொண்டே இருக்கும். என்ன தெரியுங்களா, நீங்க சிரிக்கும் பொழுது உங்களை பத்தி பேச மாட்டாங்க, நீங்க நல்லா ஜம்பமா வரும்போது உங்களை பத்தி பேச மாட்டாங்க, நீங்க புது ட்ரெஸ் போடும்போது உங்களை பத்தி பேச மாட்டாங்க, உங்க வீட்டுல சுபகாரியம் நடக்கும்போது உங்களை பத்தி பேச மாட்டாங்க. உங்களுக்கு மட்டும் ஒரே ஒரு சின்ன தலைவலி வரட்டுமே, இல்ல சின்ன ஆக்சிடென்ட் வருமே, இல்ல சின்ன ஒரு இழப்பு, ஒரு வீட்டுல பிரச்சனை வந்துச்சுன்னா, சபைக்கு போற
ஊழியம் செய்கிற, ஏன் உனக்கு இந்த பிரச்சனை? எடுத்த உடனே இந்த கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம இருதயம் கேட்ட உடனே ஆமால நான் சர்ச்சுக்கு போகிறேனே, எனக்கே அப்படி நடந்தது. ஆனால் இத்தனை ஆண்டுகளாய், இத்தனை மாதங்களாய், இத்தனை நாட்களாய் தேவன் நமக்கு நிறைய நன்மைகள் செய்திருப்பார். அதெல்லாம் இவங்க இந்த ஒரு வார்த்தை கேட்ட உடனே நமக்கு எல்லாம் மறைஞ்சு போவோம். நன்மையும் தீமையும் கூட பாருங்க, நாட்கள் கடந்து வர உனக்கு ப்ரெசண்ட்ல இருக்கிற காரியம்தான், இப்போ நிலுவையில் இருக்கிற பிரச்சனை மட்டும்தான், நன்மைகள் மட்டும்தான் உன் நினைவுக்கு தெரியும். ஒரு ஆமென் சொல்லுவேமே. தொடர்ந்து வந்த இத்தனை ஆண்டுகளாய் ஏற்பட்ட நன்மைகளும் தீமைகளும் கூட சில பேருக்கு தெரியாது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்பாக நீ கஷ்டப்பட்டிருப்ப, சாப்பிட கூட வழி இருந்திருக்கா, இல்லை ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டி இருந்திருப்போம். ஆனால் இப்போ இந்த பிரச்சனையே இல்லைன்னா அதை பற்றி கூட யோசிக்க மாட்டோம். கெட்டது கூட, நன்மை கூட ஒரு நாள் நல்லா சந்தோஷமாக இருந்திருப்போம், குடும்பமாக சிரிச்சிருப்போம், கணவன் மனைவியோட ஜாலியாக இருந்திருப்போம், வீட்டில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடந்திருப்போம், மனம் விட்டு சிரிக்கிற ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு துன்பம் நடக்கும் பொழுது அந்த சம்பவம் நடந்த ஒரு சுவடே நம்ம வாழ்க்கையில் இருப்பார். அல்லேலூயா. நம்ம என்ன இருக்கோன்னா, ஜெபிக்காதவங்க நல்லா இருக்காங்க, ஜெபிக்கிற நான் ஏன் எப்படி இருக்கு, இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற என் வாழ்க்கையில் ஏன் எப்படி இருக்கு? ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, இந்த நாள் கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பார்வையில் நீங்க நீதிமான்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீதி செய்கிறவர்களாக இருக்கிறீர்கள். உங்க வாழ்க்கையில நீங்க எது செய்தாலும் சரி, நான் நீதியில நடக்கிறேனா என்று மட்டும் என்ன பண்ணிக்கொள்ளுங்க, பார்த்து கொண்டே இருங்க. என் பேச்சு நீதியில் இருக்கா, என் செயல்கள் நீதியில் இருக்கா, என் வார்த்தைகள் நீதியில் இருக்கா, நீங்க தினந்தோறும் கவனித்து கொண்டே இருங்க. அல்லேலூயா. பாவிகளை ரட்சிக்க தான் என் தேவன் வந்திருக்கிறார். அநேகர் சொல்லுவாங்க, பாவத்தோடு இருக்கிறேன், இனி நான் சபைக்கு போக மாட்டேன், நான் குடிச்சிட்டேன், இனி நான் சபைக்கு வர மாட்டேன். சில பேர் வீட்டுக்கு நான் போவேன், அவங்க கணவர் குடிச்சிருப்பாரு, என்னை பார்த்தோன்னே ஒன்று அந்த அம்மா என்ன பண்ணுவா, நீ குடிச்சிருக்க, முதல் ஊழியக்காரர் நீ வெளியே எங்கேயாவது போயிட்டு என்ன பண்ண, அவர் போயிட்டு போயிருவா. சில நபர் என்ன பண்ணுவாங்க, வந்திருந்தாலும் உட்காந்துருப்பாங்க, பேசுறதுக்கு யோசிப்பாங்க, பாஸ்டர் நான் குடிச்சிருக்கேன் பாஸ்டர், அதனால நான் பேசல. அல்லேலூயா. ஆனால் தேவன் சொல்லுகிறார், பாவிகளை ரட்சிக்க தான் என் தேவன் வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுவேமே. உங்களை விடுதலையாக்க தான் வந்திருக்கிறார். அவங்க எவ்வளோ தீங்கு விதைக்கிறாங்க, எவ்வளோ தீமை செய்கிறாங்க, ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஒரு கெடுதல் வரமாட்டுது. ஜெபிக்கிற எங்கள் வாழ்க்கையில் மட்டும்தான் இப்படிப்பட்ட கெடுதல் ஏற்படுகிறது, இப்படிப்பட்ட துன்பங்கள் ஏற்படுகிறது. என்ன அநேக நேரம் நீ சோர்ந்து இருக்க வேண்டாம், தேவன் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். உங்களுக்கு விடுதலையாக்கவே என் தேவன் இன்னைக்கு யுத்தம் பண்ணுகிற தேவனா இருக்கிற. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுமே, விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுமே. நான் ஒரு டைம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட சூழ்நிலை, ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன். அந்த கம்பெனியில் வெறும் புறஜாதியர்கள் தான், கிறிஸ்தவர்கள் யாருமே கிடையாது. நான் ஒரே ஒருத்தர் தான் 15 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறேன், கிறிஸ்துவனா. அவங்க அந்த கம்பெனியில் எல்லாம் ஒரே மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க, கிறிஸ்துவனை கண்டாவே வெறுப்பாங்க. எனக்கு மேலே இருக்க மேனேஜர் என்னை பார்த்து எப்போது திட்டிக் கொண்டே இருப்பார். நீ லேட்டாக வர, சரியாக வேலை செய்யலை, என்ன ட்ரெஸ் பண்ணுற, என்ன இப்படி பண்ணுறேன்னு ஏதாவது ஒரு காரியம் திட்டிக் கொண்டே இருப்பார். நான் கரெக்டாக போனாலும் கரெக்டாக செஞ்சாலும் என்னை நச்சரிச்சு கொண்டே இருப்பார். ஒருத்தர் வேலையே செய்ய மாட்டான். ஆனால் அந்த முதலாளிக்கு, அந்த மேனேஜருக்கு அவன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பான். அவருக்கு போகும்போதெல்லாம் பேக் தூக்கிட்டு போவான். அவர் வரும்போதெல்லாம் அவர் சல்யூட் அடிப்பான், அவருக்கு தேவையானதான் வாங்கி கொடுப்பான். ஈவினிங் ஆனால் என்ன பண்ணுவான், அவங்க 2 பேரும் ஒயின் ஷாப் போயிடுவாங்க. எனக்கு ஒயின் ஷாப் போனால் என்னை கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன்னுவேன். போய் கடையில் போய் இது வாங்கிட்டு வர சொன்னால் அதெல்லாம் வாங்கிட்டு வர மாட்டேன். சிகரெட் தம்மெல்லாம் நான் வாங்கி தர மாட்டேன் சார், கம்பெனிக்கு வேலை, நீங்கள் கம்பெனிக்கு என்ன வேலை விடுங்க, சிகரெட் தம்மெல்லாம் நான் தொட மாட்டேன் அப்படின்னு என் மேலே வெறுப்பாக இருக்கும். என்னை எப்படியாவது வேலையை விட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு அவர் கங்கணம் கட்டி செய்து கொண்டே இருக்காரு. ஆனால் என்னுடைய நல்ல காரியமோ என்னவோ, நான் செய்கிற வேலை மட்டும் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். நான் இருக்கிற இடத்துல எனக்கு டார்கெட் கொடுப்பாங்க, அந்த டார்கெட்டை கரெக்டாக அச்சீவ் பண்ணுறேன், எக்ஸ்ட்ராவே இருப்பேன். என்னை டிபெண்ட் பண்ணி அந்த மேனேஜர் இருப்பேன், ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டார். நான் பண்ணுற என்னுடைய மேனேஜருடைய மொத்த சேல்ஸில் என்னோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா 60% இருக்கும். நான் தான் முக்கியமான ஏரியாவை பார்க்குறேன். என்னை எந்தெந்த ஏரியா மாத்திரம் நான் எங்கே போனால் நான் பெஸ்ட்டாக பண்ணுவேன். ஆனால் என்னை வேலையை விட்டு அனுப்ப முடியல. ஏன்னா மேல் அதிகாரிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வந்தாங்கன்னா என் கூட வந்து பேச ஆரம்பிப்பாங்க.
இவருக்கு என்னை எப்படியாவது அனுப்பணும். டெய்லி வேலைக்கு போனால் டென்ஷனாகவே இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அப்போ எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன், அம்மா இந்த வேலையை விட்டு நான் வேறு வேலைக்கு போகிறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்போ தான் சபைக்கு போய் ஒரு 2 ஆண்டுகள் ஆகிறது. அப்போ இந்த வசனத்தை நான் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ அன்றைக்கி சபையில் போதகர் என்ன பண்ணுறாரு, இந்த வசனத்தை போதிக்கிறார். மீண்டும் அந்த வசனத்தை நீதிமொழிகள் 28:1 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒருவனும் தொடாதிருந்தும் துன்மார்க்கன் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள். இந்த வசனத்தை கேட்டவனே சொல்றாங்க, கிறிஸ்துவர்கள்லாம் சிங்கம் போல. சிங்கம் எப்படி இருக்கும்? காட்டுக்கு ராஜா போல இருக்கும். ஒருவனும் அவனை என்ன பண்ண முடியாது, அவர்களை அசைக்க முடியாது. சிங்கத்துக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. சிங்கம் கத்தனாவே ஓடி போயிடும். சிங்கம் அடிச்சா 1.5 வெயிட்டு. இப்படி எல்லாம் பாஸ்டர் என்ன பண்றாரு, போதகம் கொடுக்கிறாரு. கேட்டுக்கிட்டே இருக்கு. நீங்களா நீதிமான்கள், கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த உனக்கு எதிர்ப்பாக இருக்க சத்ருவெல்லாம் நீ அவன் என்ன அவனை நீ ஒன்றும் பண்ண தேவையில்லை, அவனே ஓடி போயிடுவான். வசனம் சொல்லுது, ஒருவனும் தொடாதிருந்தும் அவனை என்ன பண்ண, ஒருவரை டிஸ்டர்ப் பண்ணவே தேவையில்லை, அவனே என்ன பண்ணிடுவான், இல்லாமல் போயிடுவான்னு கேட்டவனே எனக்கு சந்தோஷம். எங்கள் அம்மா சொல்கிறாங்க என்னை பார்த்து, அப்போ திருமணம் ஆகலை, உனக்கு தான் இந்த வசனம். உன் பேர் உங்கள் மேனேஜர் பேர் உன்னை விட்டு ஓடி போக போகிறான் பேர். கேட்கிட்டு வரேன். அடுத்த நாள் திங்கட்கிழமை, அடுத்த நாள் முதல் நாள் வேலைக்கு போகிறேன். வசனம் கேட்டுன்னே இருக்கேன். ஆண்டவரே ஏதாவது ஒரு அடையாளத்தை கொடுங்க, ஏதாவது ஒரு அடையாளத்தை கொடுங்கன்னு. வந்தோடனையும் ஆஃபீஸில் வந்து நான் அவர் சிரிச்சுக்கிட்டு எல்லாருக்கும் லட்டு கொடுத்துன்னு இருக்காரு. என்னன்னு கேட்டால், இருக்கிற அவருக்கு இன்னொரு ப்ரொமோஷனை கொடுத்துருக்காங்க, இன்னும் ஒரு பவரை கொடுத்து அங்கேயே உட்கார வைக்கிறாங்க. ஹல்லேலூயா. எனக்கு ஒருத்தர் மேனேஜர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணார்ல, அவர் போஸ்டிங் இவர் வந்துட்டார். இன்னும் என் மேலே என்ன இருக்குது, பவர் இன்னும் அதிகமாகுது. எனக்கா ஆத்திரம். அன்னைக்கு ஃபுல்லாக வேலை செய்ய மனசில் திருப்பி வீட்டில் போகிறேன். என்னம்மா இது, வசனத்தை கேட்டு போனால் நீங்கள் சொன்னீங்க சிங்கம் போலன்னு. அங்கே நான் கத்துற குரலை யாரும் கேட்குற மாதிரி இல்லை, நான் சிங்கம் போல இல்லை, வெறும் எலி குஞ்சு மாதிரி இருக்கேன். எங்கடா போய் ஒளியலான்னு பார்த்துன்னு இருக்கேன். அந்த மேனேஜர் வந்தால் அவன் எங்கடான்னு பார்க்குறேன். மேனேஜர் அந்த பக்கம் வர்றான்னு நான் ஆப்போசிட் டைரக்ஷன் ஓடுறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அநேகர் யாரையாவது ஒருத்தர் பார்த்து பயந்து கொண்டே இருப்போம். கடங்காரனை பார்த்த கடங்காரன் அங்கே வரனா இப்படி திரும்பி ஓடினே இருப்போம், திரும்பி கூட பார்க்க மாட்டோம். சீட்டு எடுத்துட்டோன்னா போதும், அடுத்தது அந்த பக்கமே இருக்க மாட்டோம், காலி பண்ணிட்டு ஓடி போயிடுவோம். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக எழும்பினவங்க, உங்களிடத்துல சண்டை போட்டவங்க, உங்களை அசிங்கமாக பேசினவங்க, உங்களை ஏளனப்படுத்துறவங்க அந்த பக்கம் போகிறாங்கன்னா திரும்பிட்டே வருவீங்க. ஹல்லேலூயா. சபை கூட சில பேர் என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்தாங்கன்னா நான் சபைக்கு வர மாட்டேன். ஹல்லேலூயா. 1000 பலவீனம் இருந்தாலும் சரி, அவங்க இருக்காங்க, நான் வர மாட்டேன். ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, இந்த வேளையில என் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். யார் உன்னை கைவிட்டாலும் என் தேவன் கைவிடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. வசனத்தை கேட்ட உடனே என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்குன்னு பார்க்கிறேன். இருக்கிற நிலைமையை காட்டிலும் அந்த ஒரு மாசம் என்னால செய்ய முடியாம இல்லை. ஒரு நாள் நான் வேலையை ரிசைன் பண்றதுக்கு என்ன பண்றேன், ஒவ்வொரு கம்பெனிலையும் போய் வேலையை பார்த்து கொண்டே இருக்கிறேன். வேலையை பார்க்குறேன். ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்கல. கடைசியாய் ஒரு கம்பெனியில் வேலை கிடைச்சது. சந்தோஷம். இப்போ என்ன பண்ணலாம், அடிச்சாண்டா அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஸ்ட்ரைட்டாக போய் என்ன பண்ணுவான், ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலான்ட்டு நான் அங்கே போகிறேன். அங்கே லெட்டரை கொடுக்குறேன். நான் ரிசைன் லெட்டரை கொடுக்குறேன். வேலை கிடைச்சிச்சு. ஆனால் வசனம் வேற எப்படி இருக்கு, துன்மார்க்கர் ஓடி போவான்னு பார்த்தா இப்போ யார் ஓடி போகிறா? எனக்கு நீ சம்பளம் ஜாஸ்தி கொடுக்குற கம்மி கொடுக்குற, முதல்ல இந்த கம்பெனியை விட்டு வேற கம்பெனிக்கு போகணும். ஏன்னா எனக்கு யார் பிரச்சனையா இருக்கா, இந்த ஆள் எனக்கு பிரச்சனை. அவன் எனக்கு எப்படி இருக்கான்னா சைத்தான் போல, இல்ல சிங்கத்தை போல. அவன் குரலை கேட்டா நடுங்குற. இன்னைக்கும் சில பேர் கணவனை குரலை கேட்டா நடுங்குவாங்க, மனைவியின் குரலை கேட்டா கணவன் நடுங்குறது, மாமியார் குரலை கேட்டா நடுங்குது. ஆனால் வசனம் என்ன சொல்லுது, மாமியார் இல்லாமல் பண்ணுறாங்களா? இல்லை. நடக்கிற காரியம். நான் லெட்டரை போய் கொடுக்குறேன். என் லெட்டரை வாங்கி என்ன பண்ணுறாரு அவர், வாங்கிட்டு பா கம்பெனிக்கு ஒரு விடுதலை கிடச்சிச்சுன்னா நான் அவர் சொல்கிறார். இதை கேட்டோன்னே எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. பரவாயில்லை, ஒரு கம்பெனி எப்படின்னா நம்ம வேலையை விட்டு நிற்கும் போது போவாதுன்னு சொன்னாதான் நம்ம செஞ்ச வேலைக்கு ஒரு மரியாதை.
வெளியே சொல்ல முடியல. சரி, கண் கலங்கிட்டு என்ன ரொம்ப வருஷம் செஞ்சுட்டேன் அந்த கம்பெனியில். கேம்லின்னு சொல்லி ஒரு பென்சில், ஒரு கலர் பென்சில் எல்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த கம்பெனியில் ரிசைன் பண்ணிட்டு நான் சொன்னேன் நோட்டீஸ் பீரியட் சொல்லுவாங்க. ஒரு 3 மாதம் நான் நோட்டீஸ் பீரியட் வேலை செய்யணும். நான் சொன்னேன் 3 மாதம் 1 மாதம் தான் செய்கிறேன்னு சொல்லிட்டு 1 மாதம் லெட்டர் கொடுத்துட்டு வேலை செய்கிறேன். இந்த லெட்டர் ஹெச்ஆருக்கு போகுது. டெல்லியில் இருக்கிற ஹெட் ஆஃபீஸில் இருக்கிற விபின்னு சொல்லுவாங்க, வைஸ் பிரசிடென்ட், அவருக்கு போகுது ரிசைனிங் லெட்டர். அவர் பார்த்துட்டு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற இவர் ஏன் போகிறாரு, அவர் எனக்கு கால் பண்ணுறாரு. யாரை காலில் வச்சுக்கிட்டு இந்த மேனேஜர் கால் பண்ணி ஏன் சார்லஸ் போகிறாரு, அவருக்கு கால் போடுங்க, லைன் போடுங்க அப்படின்றாரு. லைனில் இவர் எடுக்கிறாரு. இப்போ தான் வேலை ரிசைன் பண்ணிட்டு இப்போ தைரியமா சொல்லுங்கள் சார் அப்படின்னு. அப்போது விபி லைனில் இருக்காருப்பா, உங்ககிட்ட பேசணுமாப்பா. விபி கேட்குறாரு. அவர் கேட்குறாரு, ஏன் சார்லஸ் போகிறேன்னு. இல்லை சார், இங்கே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை, சேலரியும் கொஞ்சம் செட் ஆகலை, அதனால் ஒரு காம்படிட்டிவ் கம்பெனிக்கு தான் போகிறேன், மற்றபடி இல்லை. ஏன் இங்கே என்ன, உனக்கு என்ன பிரச்சனை சொல்ல முடியுமா ஃபோன் போட்டு ஒரு மேலேயே? இல்லை ஐயா, இங்கே தான் இதுதான் ப்ராப்ளம் எதுவும் இல்லை, எனக்கு நல்ல பெஸ்ட்டு சேலரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒருத்தர் எனக்கு அப்புறம் என் மேனேஜர் வந்து அடுத்த போஸ்டிங் பண்ணார் பார்த்தீங்களா, அந்த அவரோட போஸ்டிங் ஒன்று காலியாக இருக்குது, அதுக்கு வெளியே இருந்து ஆள் எடுத்துன்னு இருக்காங்க, எனக்கு அதுக்கெல்லாம் தகுதியே கிடையாது. அவர் சொல்கிறாரு, இந்த போஸ்டிங் காலியாக இருக்குது, நான் ஒன்று அதில் ப்ரொமோட் பண்ணுறேன், உனக்கு ஓகேவா, நான் அதில் ஒன்று மாற்றுறேன்னா நீ கம்பெனியில் இருப்பியான்னு. இப்போ நான் வெளியே போனாலும் அந்த போஸ்டிங் வர்றதுக்கு ஒரு 5 வருஷம் ஆகும். நான் அந்த கம்பெனியில் இருக்கிறதா அந்த போஸ்டிங்கில் எடுத்துனாலும் எனக்கு பிரச்சனை வந்து கம்பெனி கிடையாது, அந்த மேனேஜர் தான். சார் நான் சொல்கிறேன், சரி நான் யோசிச்சு சொல்கிறேன் சார். யோசிச்சுலாம் சொல்லாதப்பா, இப்பயே சொல்லுன்ற, நீ போகக்கூடாது, அவ்வளோதான், கம்பெனி விட்டு போகக்கூடாது, நீ என்ன கடலாம் தரேன்ட்டு. சரின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு வைக்கிறேன். நான் எனக்கு அந்த போஸ்டிங் கொடுத்த உடனே என் மேனேஜர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு கடுப்பாயிடுச்சு. அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் வேலையில் இருக்க மாட்டேன்னு ரிசைன் பண்ணிட்டார். அல்லேலூயா. இப்போது நான் அடன்மட்டியில் இருந்த வேலையை செய்த என்ன வைஸ் பிரசிடென்ட் இருன்னு சொல்கிறார். உனக்கு என்ன செய்யணுமோன்னு மேனேஜராக இருந்தவர் ரிசைன் பண்ணுறாரு. வைஸ் பிரசிடென்ட் உடனே அவருக்கு என்ன பண்ணிட்டாங்க, சேங்ஷன் பண்ணி உடனே ரிலீவ் பண்ணிட்டாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுவேமே, பேச்சு மூச்சே இல்லை. இப்போ தனி காட்டு ராஜா. அல்லேலூயா. அப்போதான் தெரியுது, தேவன் ஒரு வசனத்தை கொடுக்கிறார்னா அதை யார் யார் உண்மையாக ஏற்றுக்கொள்கிறீங்களோ அது பொறுமையாக கிரியை செய்யும். விசுவாசிக்கலாமே சொல்லுவேமே. அல்லேலூயா. அந்த மேனேஜர் யாராவது ரிசைன் பண்ண சொல்லி வற்புறுத்தினாங்களா? இல்லை. நான் அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தேனா? இல்லை. இல்லை. யாராவது அவருக்கு வேலைக்கு விரோதமாக ஏதாவது நடந்ததா? இல்லை. ஆனா தேவன் பாருங்க, எந்த சூழ்நிலை நடக்கல, ஆனா அந்த சத்துருக்கள் இராதபடி என் தேவன் கிரியை செய்கிற தேவன். கரங்களை தருவார். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, என் சத்துருக்களை நான் என்ன செய்யணும், அவர்களை வெட்கப்படுத்த நான் எப்படியா நான் முன்னுக்கு வரணும் அப்படி யோசிக்காதீங்க. இந்த யோசனை எல்லாம் என் தேவனுடையது. விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. அல்லேலூயா. இந்த பையனை உயர்த்துவதற்கு, இந்த சகோதரியை உயர்த்துவதற்கு, இந்த சகோதரனை உயர்த்துவதற்கு, இந்த தாய்மார்களை உயர்த்துவதற்கு தேவன் அவர் திட்டங்களை வகுக்கிறவரா இருக்கிறார். நீ திட்டங்களை போட தேவையில்லை. நம்ம திட்டம் என்னன்னா, தேவனுக்கு பிரியமானவைகளை செய்து நீதிமானாய் நடக்கிறது தான் நம்ம வேலை. அல்லேலூயா. எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடித்து, அவன் தந்திரங்களை முறியடித்து, அவர்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துறது தான் என் தேவனாகிய கர்த்தருடைய வேலை. விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. அல்லேலூயா. நம்ம என்ன நினைப்போம், இந்த கல்யாணத்துக்கு வரான்ல, இவன் இங்கே வேலை செய்கிறான்ல, அவனுக்கு முன்னாடி வேலை செய்வோம். நீயே போய் நிற்ப. சும்மா இருக்க சூனியம் கூட 2 சூனியம் எக்ஸ்ட்ரா வரும். அல்லேலூயா. நம்மளே முயற்சி பண்ணி அவன் அங்கே வரான், அவனுக்கு முன்னாடி போய் நிற்கிறேன் பார், 2 பட்டை செயின் போட்டு நிற்கிறேன் பார். அல்லேலூயா. பார், அவங்க வீட்டுக்கு முன்னாடி நான் என்ன பெயிண்ட் அடிக்கிறேன் பார். ஒருத்தரை வெறுப்பேற்றுவதற்காக உன்னை அலங்கரித்துக் கொள்ளவோ, உன்னை சிங்காரித்துக் கொள்ளவோ, உன்னை பெருமைப்படுத்திக் கொள்ளவோ நீ பண்ண ஆரம்பிச்சுன்னா அங்கே தேவ கிரியைகள் வேலை செய்யாது. அல்லேலூயா. உனக்கு தேவையானதை நீங்க செய்யும் பொழுது எதிரிகளை கண்ணோக்கம் பண்ணுவதற்கும், அவர்கள் சூழ்ச்சியை அறிவதற்கும், அவர்களை முறியடிப்பதும் நம்ம வேலை கிடையாது. அவங்க என்ன பண்றாங்க,
சில பேர் நினைப்பாங்க கணவனே நோட்டம் விட்டுனே இருப்பாங்க. சில பேர் மனைவியே நோட்டம் விட்டுப்பாங்க. ஃபோன் யாருக்கு பண்ணுறாங்க, போனார், இப்போ எங்கே இருக்காரு. சில பேருக்கு மேலே சந்தேகம் வந்துடும், இவர் இங்கே போயிட்டு இங்கே தான் போகிறாரு, இங்கே தான் அங்கே இருக்கிறாருன்னு சந்தேகம் வந்துட்டா அங்கேயே கண்ணோக்கம் இருக்கும். அந்த சகோதரி இந்த டைம் பண்ணியிருப்பாங்களா, இவர் இது பண்ணியிருப்பாங்க. நீ தேவனிடத்தில் முறையிடு, தேவன் கிரியைகளை செய்வார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. யுத்தங்களை செய்கிறது உனக்கு தகுதி அல்ல, யுத்தங்களை செய்கிறது என் தேவனாகிய கர்த்தர். அப்ப என்னோட வேலை என்ன பாஸ்டர்? ஓ வேலை நீதியாய் நடக்கிறது. கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. சொல்லுங்களேன். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போனோம். மோசே வந்து நின்னுட்டார் கடலுக்கு முன்பாக. இப்ப தேவன் என்ன பண்ணாரு? 2 பேர் என்ன பண்ணுங்க, கல்லை கட்டுங்க, இந்த பக்கம் கல்லை கட்டுங்க, தண்ணியை ஒருத்தர் 2 பேர் பிடிக்கிட்டு 2 பேர் கடந்து போங்கன்னு சொன்னா கடந்து போயிடுவாங்க. கல்லை பிடிச்சிருந்தவங்க என்ன நிலைமை என்ன ஆகிட்டு இருக்கோம்? கையை எடுத்து அவங்க கையில இருப்பாங்க. தேவன் உன்னை விடுதலை ஆக்குறன்னு அவர் தீர்மானித்துட்டார். அல்லேலூயா. உன் கட்டுகளை உடைக்க அவர் தீர்மானித்துட்டார். உன் வறுமைகளை மாற்ற தேவன் தீர்மானித்துட்டார். அல்லேலூயா. உன் சூழ்ச்சிகளை எல்லாவற்றையும் மாற்ற, உனக்கு பின்னப்பட்ட வலைகளை கிழிக்க அவர் தீர்மானித்துட்டார். உன்னை உயர்த்தும்படியாக அவர் தீர்மானித்துட்டார். திட்டங்களை நீ போடுவது அல்ல, நான் என் வாழ்க்கையில நீதியாய் நடக்க போறேன். அல்லேலூயா. சொல்லுங்களேன். நீதியாய் நடக்கிறது ரொம்ப முக்கியமான காரியம். நான் ஜெபிக்கிறேன், சர்ச்சுக்கு போறேன், ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போடுறேன், பொட்டு எடுத்துட்டேன், பூ எடுத்துட்டேன், இதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறவர் அல்ல. மெட்டி எடுத்துட்டேன், நான் கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்துட்டேன், இந்த ஒப்பு கொடுத்ததுல கர்த்தர் விரும்புகிற தேவன் அல்ல. நீதியில நிக்கணும். அல்லேலூயா. சில பேர் நல்லா ஜெபிப்பாங்க, நல்லா துதிப்பாங்க. ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது, சூழ்நிலைன்னு வரும்பொழுது அங்கே நீதியை விட்டுடுவாங்க. உன் பிள்ளை ஒழுக்கமற்று இருக்கலாம், நல்லா குடிச்சிக்கிட்டு இல்லை தப்பான காரியங்கள் பண்ணிக்கிட்டு ஒழுக்கமெல்லாம் இருக்கு. ஆனால் ஒரு வாலிப பிள்ளைய லவ் பண்ணி ஏமாற்றுவான், கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த பிள்ளை நல்ல பிள்ளை. ஆனால் நமக்கு என்ன இருக்கும், நம்ம பிள்ளை எப்படியாவது ஒரு வாழ்க்கை கிடைச்சா போதும், நல்ல பிள்ளைன்னு. ஆனால் அந்த அம்மாவோட பொண்ணை பெற்றவங்களோட நிலைமை என்ன இருக்குன்னா, ஐயோ இது யாராவது குடிக்கிறவங்க கொடுப்பாங்களா, ஊர் சுற்றுறன்னு கொடுப்பாங்களா, நல்ல வேலைக்கு தான் கொடுப்பாங்க. ஆனால் உன் பிள்ளை லவ் பண்ணிட்டான்னு அந்த பிள்ளையை நம்ம கட்டாயப்படுத்துவோம். யார் இது? கிறிஸ்துவம். நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய நேரம் ஜெபிப்போம், துதிப்போம். ஒரு நெருக்கம், ஒரு சூழ்நிலை, ஒரு காரியம் வரும்பொழுது நம்ம பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், நீதியை விட்டுடுவோம். நம்ம கணவனுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அல்லேலூயா. கணவன் ஏதோ ஒருத்தர் தப்பு பண்ணுவாரு, குடிச்சிட்டு ஏதோ இப்போ வேலை பண்ணுவாரு, ஆனால் நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். ஏன் கணவனாச்சு, நான் விட்டு கொடுப்பேனா? உண்மைதான், கணவனை விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனா நீ நீதியை, இதை கணவனை விட்டு கொடுக்காதனால நீதி தவறு எங்கேயாவது ஒரு இடத்துல நீ தவறுதல் பண்ணிட்ட, யாராவதுக்கு அநீதி பண்ணிட்டீன்னா கர்த்தர் உன் பக்கத்தில் இருக்க மாட்டார். அல்லேலூயா. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேமே. நீதியில் நடக்கிறது ரொம்ப கஷ்டங்க. எதனால யோசேப்பின் வாழ்க்கை பாருங்க, ஜெயில் வாழ்க்கை. போர்த்திபான் மனைவி வந்து அவன் இடத்துல வந்து தவறாய் பழகும்படியா கேட்கிறாங்க. இன்னும் அந்த இடத்துக்கு அவன் தான் வந்து அதிபதியா இருக்கிறான். இன்னும் அந்த மனைவியை கையில போட்டுக்கிட்டான்னா இன்னும் செல்வாக்கு இருக்கும். ஆனா அவன் என்ன பண்றான், நீதியாய் வாழணும், எனக்கு அவரு ராஜ்யத்தை கொடுத்திருக்கிற அவன் மனைவியை நான் தொடமாட்டேன்ட்டு அவன் உத்தமனா இருந்ததுனால அவன் சிறைச்சாலைக்கு போனான். அவன் போய் கூட அவன் வாயில போய் என்ன சொல்லல, யாருக்கிட்டையும் உன் மனைவி இப்படி என்னை கூப்பிட்டதுன்னு சொல்லிட்டு அவன் கணவனிடத்துல சொல்லவே இல்லை. இது யாருக்கு மட்டும்தான் தெரியும், அந்த ஸ்திரீக்கு மட்டும்தான் தெரியும். இவனை சிறைப்பிடிக்கும் பொழுது கூட அவங்க மனைவி போய் அவங்க ராஜா கிட்ட சொல்லுது, இவன் என்கிட்ட தவறாய் பழகிட்டான். இதற்கு அடையாளமாய் அவனை பலாத்காரம் பண்ணும்போது, பெண் ஆணை பலாத்காரம் பண்ணும்போது அவன் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிட்டு ஓடுறான். இதை காவலாளி பார்க்குறான். அவனெல்லாம் சொல்றாங்க, இந்த காவலாளிலாம் பாருங்க, கேளுங்க, என்ன பலாத்காரம் வந்தான், நான் அவனை கிட்ட தப்பிக்கும் போது அவன் ஓடிட்டான் அப்படின்னு சொல்ல வந்தேன். இவன் நம்மள அதை என்ன பண்ணுவான், நான் கரெக்டாக இருந்தேன், உன் மனைவி பற்றி உனக்கு தெரியுமா? இவன் நீதியை தவறல. நான் இப்போ சொன்னேன்னா கணவன் இருதயம் உடைக்கப்படும், அது அந்த இருக்க ஜனங்கள்லாம் கேட்கப்படும். தனியாக கூப்பிட்டு கேட்க மாட்டான். அந்த இடத்துல இவன் குற்றவாளி போல 10 பேருக்கு முன்பாக இவனை கேட்கும் பொழுது இவன் சொன்னானா அந்த மனைவிக்கு கெட்ட பேரோ இல்லையோ, அந்த ராஜாவின் வாழ்க்கை வீணாகும்னு சொல்லிட்டு அவன் அமைதியை காடபிடித்தான். இதுதான் நீதி. நான் எப்படி போனாலும் பரவாயில்ல, நான் நீதியா இருக்கணும், மற்றவங்களை என்ன பண்ண மாட்டேன், துன்பப்படுத்தாதபடி, மற்றவங்களை நிற்காதபடி. சில பேருக்கு சொத்து ஆசை, எனக்கு எப்படி இருந்தாலும் சரி இது எனக்கு தான் கிடைக்கணும், யாருக்கு கிடைக்குதோ இல்லை இது எனக்கு தான் கிடைக்கும்.
அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. சில இடங்களில் சீட்டு போடுறது கூட பார்த்தீங்கன்னா, உனக்கு ஒரு நட்பு கிடைச்சிச்சுன்னா வேற யாரோ எடுக்கிற வேண்டிய சீட்டை உனக்கு எடுத்து நீ என்ன பண்ணுவோம், பிரயோஜனப்படுத்துவோம். சின்ன சின்ன காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன நீதியை தவறுவோம். நீதியா இல்லாதபடி 2 பேர் கண்டிஷன் பண்ணுவோம். தம் பிள்ளைய கண்டிஷன் பண்ண மாட்டோம், ஊரார் பிள்ளைய கண்டிஷன் பண்ணுவோம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் பண்றீங்க. அந்த பிள்ளை எப்படி இருக்கு பார், இவ பிள்ளை எப்படி வளர்க்குறா பார், இப்படி பண்றா. கடைசியில் உன் பிள்ளை எப்படி இருக்கு, உன் கணவன் எப்படி இருக்க, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு. இன்னைக்கு நம்ம நீதியாய் வாழாதது நிமித்தமாக சின்ன சின்ன காரியத்தை கர்த்தர் பார்ப்பார். உன் செயல்பாடுகளை கர்த்தர் பார்ப்பார். உன் வீட்டில் பொய் சொல்லாதபடி இருக்கிறாயா, உன் கணவனுக்கு உண்மையா இருக்கிறாயா, மனைவிக்கு உண்மையா இருக்கிறாயா, உன் பெற்றோருக்கு உண்மையா இருக்கிறாயா, உன் போதகருக்கு உண்மையா இருக்க. சின்ன சின்ன காரியங்களா கர்த்தர் பார்ப்பார். நீங்க நீதியாய் வாழ வாழ நீ யுத்தம் பண்ண தேவையில்லை. ஆனா நீங்க நீதியில இல்லைன்னா யுத்தம் பண்றது நீயா தான் இருக்கும். கவனிங்க, உன் வாழ்க்கையில் நீதி இல்லைன்னா எல்லா பிரச்சனையிலும் நீ தான் இறங்கி போய் செய்ய வேண்டியது இருக்கும். எல்லாருக்கும் முன்பாக நீ தான் சண்டை போட்டுன்னு இருக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் உன் தலையில தான் வந்து நிற்கும். எல்லாத்தையும் நீ தான் சுமந்து போற மாதிரியே இருக்கும். சில பேர் சகோதரியை கேட்டால் சொல்லுவாங்க, எல்லா பிரச்சனையும் என் மேலே தான் பாஸ்டர், எங்கள் அம்மா பிரச்சனை, என் பிள்ளை பிரச்சனை, வீடு பிரச்சனை, அப்படியே தலையில் எல்லா பிரச்சனையும் தூக்கி சுத்தினே இருப்பாங்க. என்ன காரணம் கேட்டால் அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு நீதியை மிஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு நீங்க கூட ஏதோ ஒரு இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு ஜனமே, உன் குடும்பத்தையே நீ தான் சுமக்கிற போல, உன் கடனை எல்லாம் நீ தான் அடைக்கிறது போல, இல்லை யாரோ ஒரு குடும்ப பிரச்சனையை நீ தான் சுமக்கிறது போல, இல்லை உன் பெற்றோரை நீ தான் பார்த்துக்கிறது போல, உன் பிள்ளைகளை நீ மட்டும்தான் பார்க்கறது போல, இல்லை எல்லா சூழ்நிலையும் எல்லாமே எனக்கு தான் வருது, அந்த மாதிரி நீ தான் போராடுற மாதிரி, நீ தான் நின்று போராடுற மாதிரி உனக்குள்ள சூழ்நிலை இருக்குன்னா நீங்க ஏதோ ஒரு இடத்துல நீதியை தரவிட்டீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களோட தான் பேசிக்க, இந்த செய்தியை உனக்காக தான். இன்னைக்கு நீதியில என்னென்ன நீதி நீங்க தேட ஆரம்பிச்சா போதும். ஒரு சின்ன காரியம், நீதியில நம்ம உத்தமனா இருந்தா போதும். அல்லேலூயா. நீங்க போராடுவது இல்லை. அல்லேலூயா. சத்துரு சூனிய வச்சானா அவனே எடுத்துட்டு அவனே ஓடி போயிடுவோம். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. என் சூனியத்தை யார் எடுப்பா? இந்த சபைக்கு போடலாமா, இந்த போதகர் போடலாமா, என் கட்டுகளை யாரு உடைப்பா, எனக்கா யாரு ஜெபிப்பா, யார போன ஒருத்தர் சொல்றாரு. எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க, மணிக்கணக்கா காத்திருப்பாங்க, ரேஷன் கடையில் மணிக்கணக்கா காத்திருப்பாங்க, பேங்க் வாசல்ல லோன் கிடைக்க எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன பண்ணிருப்பீங்க, மணிக்கணக்கா காத்திருப்போம். ஆனா சபையில ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஊழியக்கார பார்க்கறதுக்கு காத்திருக்க மாட்டோம். இப்ப இவருக்குள்ள என்ன ஆயிடுச்சு, ஒரு ஊழியக்காரர் எனக்கு ஜெபிக்கல, எங்க அப்பா இறந்துட்டார். இப்ப இவர் என்ன நினைச்சு பண்ணிருக்கணும், இவரு இந்த ஊழியக்கார் சரியில்லைன்னா நான் இனிமேல் ஜெபிச்சு என்ன பண்ண போறேன், அநேகருக்கு நான் ஜெபம் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தாருன்னா இவர் சொல்றது கரெக்டு. ஊழியக்காரங்களே வேஸ்ட்டு, இனிமேல் நம்மளும் ஜெபம் பண்ணக்கூடாது, யாரும் ஜெபம் பண்ணாலும் அங்கே போகக்கூடாது, இவரோட கருத்து. எனக்கு இது நீதியான்னு கேட்டோன்னா நீதி இல்லை. எனக்கும் நிறைய பேர் கால் பண்ணுவாங்கம்மா, நான் ஒரு இடத்துல ப்ரேயர் பண்ணியிருப்பேன், ஏதோ ஒரு வேலை, ஒரு முக்கியமான காரியங்களை செய்து கொண்டிருப்பேன். அந்த டைம் எனக்கு கால் பண்ணுவாங்க, அதுவும் மிஸ்டு கால் கொடுப்பாங்க. சரி, அதுவும் மிஸ்டு கால் நான் கால் பண்ணால் 5 நிமிஷம் பேசவே மாட்டாங்க. ஹலோ 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 பாஸ்டர் சொல்லுமா, நான் அர்ஜென்ட்டாக வேலை இருக்கும், நாங்கள் அவங்க பொறுமையாக அவங்க படுத்துன்னு இருந்திருப்பாங்க. ஓகே, ஹலோ பாஸ்டர், உங்களை யூடியூப்பில் பார்த்துருந்தோம், டிவியில் பார்த்துருந்தோம், எங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி 10 நிமிஷம் பேசினேன். நான் மற்றவங்க இடத்துல ஒரு 2 செகண்டு எதிர்க்க ஒருத்தர் பேசி கொண்டிருப்பாங்க, யாரோ ஜபத்துக்கு வந்திருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு காரியத்திற்கும் அவங்கள விட்டுட்டு நான் இவங்கள்ட்ட என்ன பண்ணியிருக்கணும், கேட்டுனே இருக்கும். சரிம்மா ஜெபம் பண்ணுறேம்மா, சரி ஜெபம் பண்ணுற, கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க, முடிஞ்சா சர்ச்சுக்கு என்னால் வர முடியாது பாஸ்டர், நான் கொஞ்சம் எனக்கு வேலை இருக்குது, பிஸியாக இருக்குது, நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிங்க, எனக்காக ஜெபம் பண்ணு. சரி, ஃபஸ்ட் டைம் ஜெபம் பண்ணிட்டேன். தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு 3 முறை கால் பண்ணியிருப்பான். எந்த டைம்லாம் பார்க்க மாட்டாங்க, சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, ஆனால் ஜெபம் பண்ணணும். சில நேரங்கள் உங்கள் கோபம், உங்கள் தேவையினால மற்றவங்க சூழ்நிலை புரிஞ்சிக்க மாட்டோம். இன்றைக்கி ஃபீஸ் எல்லாம் இருக்கும், தேவைப்படும். நீங்கள் ஒருத்தர் இடத்துல உதவி நீங்கள் நினச்சி உங்கள் பிரச்சனை தெரிஞ்சவொடனே இவங்ககிட்ட உதவி கேட்டால் கிடைக்கும்னு தெரிஞ்சு என்ன அவங்ககிட்ட பணம் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா செயின்லாம் போட்டிருப்பாங்க, நல்லா வேலை செய்வாங்க, நீ போய் உதவிக்கு கேட்ப. ஆனால் அவங்களுக்கு உனக்கு 100 ரூபா பிரச்சனை, அவங்களுக்கு எவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்கும், ₹1,00,000 பிரச்சனைக்கு தேவைக்கு வெயிட் பண்ணிருப்பாங்க. நீ போய் கேட்ப, அவங்களுக்கு சொல்ல முடியாமல் இப்போ இல்லைம்மா அப்படி சொல்லிட்டா போதும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதோட? இவங்க மோசமான ஆளு, ஒரு அர்ஜென்ட் கேட்குற கொடுக்குதா பற்றி, அது நல்லா இருக்குமா, அது பேர் என்னைக்காவது பேர் என்ன ஆறி போய் நிற்கும், அது பிள்ளைங்கெல்லாம் மோசமாக போய் நிற்கும். இது யார் சும்மா கேட்க போய் இல்லைன்னு சொன்னதுக்கு தண்டனை? இது நீதியா?
அல்லேலூயா. அப்படியே ஒருத்தர் திட்டும் பொழுது, ஒருத்தரை குறை சொல்லும் போது நம்ம எப்படி இருந்தோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம கேட்டவொன்னே யாருக்காவது கொடுக்குறோமா? நம்ம சொல்லுவோம் என்கிட்ட ஏது. அதே மாதிரி தான் மற்றவங்க சூழ்நிலை. இதுதான் நீதி. இதை நம்ம எங்கெங்க சிறப்படுத்துறீங்களோ தேவன் உனக்காய் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. நீ நீதியில் சின்ன சின்ன காரியத்தெல்லாம் கடந்து போய் உன் ஒய்ஃப் மேலே கோவப்பட தப்பில்லை, உன் பிள்ளை மேலே கோவப்பட தப்பில்லை. ஆனால் நீதியில் நடக்க ஆரம்பிச்சணும். மற்றவங்க மேலே கோவப்படும் போது ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றவங்க மேலே குறை சொல்லும் போது ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. உன் மனைவி உனக்குள்ள பாதி, உன் பிள்ளை உன்னுடைய வித்து, உன்னோட வாரிசு. அந்த பிள்ளையை அடிக்கவோ அந்த பிள்ளை மேலே கண்டிஷன் பண்ணவோ உனக்கு உரிமை இருக்குது. உன் மனைவி இடத்துல பொறாமை கொள்ளவோ திட்டவோ, கணவன் இடத்துல திட்டவோ, இதெல்லாம் குடும்பம். ஆனால் மற்றவர்களிடத்தில் ஒரு குறை சொல்கிறேன்னா நீ ரொம்ப நிதானிக்கணும். அல்லேலூயா. ஒருத்தர் மனைவியை குறை சொல்லினேன்னா ஊரெல்லாம் குறை சொல்லுவான். ஒருத்தர் கணவனை குறை சொல்லுதுன்னா அந்த பொம்பளை பார்த்தீங்கன்னா ஊரெல்லாம் குறை சொல்லும். எந்த பொம்பளை கணவனை உயர்த்துதோ அந்த சகோதரி மற்றவங்களெல்லாம் உயர்த்தி தான் பேசும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்களேன். நீங்கள் யாரையாவது உங்கள் கணவரை நீங்கள் வெளியே விட்டு கொடுக்குறீங்கன்னா மற்றவங்களையும் விட்டு கொடுத்து தான் பேசுவீங்க. நீதியை விட்டுடுறோம். இன்னைக்கு எது நடந்தாலும் சரி அவர் என்னுடைய மாம்சம், விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. சங்கீதம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? உனக்கு விரோதமாய் பாளையம் இறங்கினவனுடைய எலும்புகளை தேவன் சிதற பண்ண. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுமே. நீ யுத்தம் பண்ண வேணாம். உனக்கு விரோதமாய் யாராவது யுத்தம் பண்ண பாளையம் இறங்கினா போதும், போருக்கு வந்தா போதும், சண்டை போட வந்தா போதும், உனக்காய் சூனியம் செய்தா போதும். தேவன் சொல்லுகிறார் அவர்கள் எலும்புகளை நான் என்ன பண்ண போறேன்? நொறுக்கி போட போறேன். படிங்க. பயம் இல்லாத இடத்தில் மிகவும் பயந்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் நினைப்பாங்க என்னால எதுவும் செய்ய முடியும். உனக்கு விரோதமா எழும்பின சத்துருக்கு நிலைமை கொஞ்சம் யோசிச்சுக்குங்க. அநேகத்துல ஜெயம் கொண்டவர்கள், சில காரியங்களை செய்தவர்கள், சூனியம் பண்ணி எல்லாத்தையும் தனக்குள்ள வச்சவங்க, தன் பதவி தன் பலனத்தை வச்சு அந்த எல்லையோ அந்த ஊரையோ ஆளுகை செஞ்சவங்க. கர்த்தர் சொல்றார் பாருங்க, பயமில்லாத இடத்திலும் பயம் கொள்ளுவார்கள். ஆமென் சொல்லுவோமே. ஆமென். அல்லேலூயா. காரணமே இருக்காது. எங்க அவர்களுக்கு பலம், எனக்கு இதுதான் சக்தி, என்னால் இதை செய்ய முடியும், எதை அவர்கள் நினைச்சார்களோ கர்த்தர் அந்த பலத்தை தான் உடைப்பார். அல்லேலூயா. சில பேர் நினைப்பாங்க உங்க சத்துருக்கள், உனக்கு விரோதமா எழும்பினவர்கள், எனக்கு அவங்க வீடு தான் பலன் நினைப்பாங்க, இல்ல அவங்க வேலை செய்ய பலன் சொல்லுவாங்க, இல்ல அவங்க செல்வாக்கு. சில பேர் வட்டிக்கு விடுறவங்களா இருப்பாங்க, சில பேர் அரசியல்வாதியா இருப்பாங்க, எங்களுக்கு இதுதான் பலன் சொல்லியிருப்பாங்க. கர்த்தர் சொல்றார் அவர்களுக்கு உண்டான பலத்தை அவர் உறிஞ்சி எடுக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. பயமில்லாத இடத்தில் மிகவும் பயந்தார்கள். தேவன் அவர்களை வெறுத்தபடினால் நீ அவர்களை வெட்கப்படுத்து. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. உன் தேவனாகிய கர்த்தர் உன் சத்துருக்களை அவர் என்ன பண்றாரு? வெறுக்கிறார். ஏன்னா உன்னை அவர்கள் வெறுக்கிறதுனால அவர் அவர்களை வெறுக்கிறார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. மோசே இடத்துல தேவன் பேசுகிறார், நீ கையிட்டு செய்கிற காரியம் ஆசீர்வதிப்பேன், கால் மிதிக்கிற தேசத்தை நான் சொந்தமாக்குவேன், உன்னை பகைக்கிறவர்களை நான் பகைப்பேன். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். நீ ஜெபிக்கிற பிள்ளையா இருந்தா நீ யுத்தம் பண்ண தேவையில்லை. உன் இடத்துல உன்கிட்ட யாராவது யுத்தம் பண்ண உன்னை விட்டு பகை வைக்கிறாங்களா, உன்கிட்ட பேசாம இருக்காங்களா, தேவன் சொல்ல நான் அவன்கிட்ட பேசாம இருப்பேன். ஏன்னா நீ தேவனுக்கு பிரியமான பிள்ளை. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா எழும்பின எல்லா ஜனங்களும் என் தேவனாகிய கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுகிறார். எடுத்து படிங்க. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போமா? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால். இங்க யார் அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறீங்களோ, உறுதியை பற்றி கொண்ட மனதுடையவர்கள் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுமே. இன்னைக்கு வந்திருக்க ஒவ்வொருத்தரும் கர்த்தர் கடைசியாய் பேசுகிறார். பூரண சமாதானத்தோடு உங்களை காத்துக்கொள்ளுகிற தேவனா இருக்க. கரங்களை தட்டுகிறாமேன்னு சொல்லுமே. அல்லேலூயா. பூரண சமாதானத்தோடு உன்னை காத்து கொள்ளுகிற தேவனா இருக்கிறார். எனக்கு எதை கொண்டு பயப்படாதீங்க. எந்த சூழ்நிலையும் எந்த சூழ்ச்சியை பார்த்து நீங்க சோர்ந்து போகாதீங்க. என் தேவனாகிய கர்த்தர் இங்க உலாவுகிற தேவனா இருக்கிறார். அப்படி கண்களை மூடி